தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த 2025வது வருட டிசம்பர் மாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாரி ஒரு வழியா வந்தாச்சு டிசம்பர் மாசத்துக்கு. இல்ல டிசம்பர் மாசத்துல இருந்தே வேற லெவல்ல அப்படியே பம்பர மாரி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆட்கள், ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு துலா ராசிக்காரங்க தான். அட என்ன மேடம் நீங்க வேற அப்படின்னா, இதுவரைக்கும் வக்ரகதியில இருந்து இல்லாத டார்ச்சர்லாம் பண்ணாரா சனி, இப்ப வேற வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. எல்லாருக்கும் சனி கெட்டவர்னா, உங்களுக்கு மட்டும் சனி ரொம்ப நல்லவர். எல்லாருக்குமே நல்லவர் தான் பாவம். அந்த மனுஷன தப்பு சொல்லக்கூடாது. நேர்மையா இருக்கவங்கள யாருக்குமே புடிக்காதுல்ல. அதனால தான் இவங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் 6ஆம் இடத்தில் சனி அமர்தல் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 3, 6, 11ஆம் இடத்துங்களில் சனி அமரும்போது நல்லவையை மட்டும் தான் செய்வாரு. அதுதான் விதிக்கப்பட்ட விதி. அந்த அமைப்புல போயிட்டு இந்த தடவ 6ஆம் இடத்துல உங்களுக்கு கடவுளா பார்த்து குடுத்தாரா? ஆனா சனி கொஞ்சம் வக்ரமானால நெறைய பேருக்கு வேலை மாற்றம் நிகழ்ந்திருக்கும். வேலையிலிருந்து இருக்கிற வேலை போயிட்டு திடீர்னு வேலை போயிட்டு திரும்ப வேற வேலைக்கு வந்திருப்பீங்க. இல்ல வேற தொழில் தொடங்கலான்ற மாரியான எண்ணங்கள் வந்திருக்கும். அதுலயும் சரியான ஒரு லாபம் வராம ஓடியிருக்கும். இப்படியெல்லாம் ஓடிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா போன மாசம் 27, 28 தேதியிலேயே சனி வந்து ஸ்ட்ராங்கா ஆரம்பிச்சுட்டாரு. சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போறீங்க. யாரெல்லாம் எதிரியா நின்னாங்களோ, யாரெல்லாம் உங்கள கேவலப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்கள வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் பேசுனாங்களோ, அது யாரா இருந்தாலும் சரி. அவங்க முன்னாடி நீங்க அப்படியே எந்திரிச்சு காட்டுவீங்க பாருங்களேன். அது எப்படி மலை, அண்ணாமலைன்ற மாரி நிக்க போறீங்க. ஸோ இந்த தடவ துலா ராசிக்காரர்களுக்கு எனக்கு பலன் சொல்றது நிஜமா ரொம்ப சந்தோஷம். நான் என்னதான் நல்லது சொன்னாலும் நீங்க உயிர் மட்டும் தான் மிச்சம் இருக்குன்னு போடுவீங்க. அதனால நான் கவலைப்பட போறதே இல்ல. நான் சொல்றத சொல்லிட்டு போப்போறேன். ஸோ துலா ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த தடவ வந்து இந்த மாதத்திலிருந்தே வரக்கூடிய வருடத்தை கொண்டாட போனோம். நெறைய பேருக்கு வேற வண்டி வாங்குறது, பைக் வாங்குறது, கார் வாங்குறது அப்படின்ற மாரி வேற விஷயங்கள் நடக்க போகுது. வீடு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வீட்டுக்கு ஒரு ஏதாவது ஒரு கட்டட வேலை நடந்துட்டு இருக்கும். இப்பயும் பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல மண்ணு, சிமெண்ட், கல்லு ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும். ஏதாவது ஒரு தோட்டம் ஆரம்பிக்கலாம். தோட்டம் இருக்கக்கூடிய இடத்த வாங்குவோன்ற மாரி சிந்தனை தாட் எல்லாம் அப்படியே ஒரு மாரி பசுமை சார்ந்த ஒரு விஷயத்துக்குள் மேற்கொள்ளும். நெறைய துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ இதுவரைக்கும் எஃபெக்ட் போட்டு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லன்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த தடவ கைமேல் பலன் கிடைக்கும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சனி வந்து நேர்கதியில வந்ததுக்கப்புறம், இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் எப்ப பார்த்தாலும் குணரோக சத்துருன்னு பாட்டு பாட வேண்டாம். சரியா? இந்த 6ஆம் இடம் தான் சர்வீஸ். இந்த 6ஆம் இடம் தான் வந்து உங்களுடைய வேலைய இண்டிகேட் பண்ணக்கூடிய. இந்த 6ஆம் இடம் தான் 5க்கு 2. அப்ப நெறைய உங்களுடைய காதல், கவிதை, புகழ், கீர்த்தி எல்லாம் கிடைக்க போகுது. உங்க ஸ்பவுஸுக்கு உங்க மூலமா லக் அடிக்க போகுது. துலா ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு குழப்பங்கள்லாம் தீர்ந்து ஒரு மாரி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. பிள்ளைகளால் ஆகச்சிறந்த பெருமை கிடைக்க போகுது. சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா குருவுமே போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் குடுக்க போறாரு. அப்படியே 5ஆம் பார்வையா உங்கள தான் பார்க்க போறாரு. அப்படின்றபோது நெறைய இதுவரைக்கும் இருந்த மனசஞ்சலங்கள்லாம் நீங்கிவிடும். இருக்க 2ஆம் இடத்துல குரு பார்த்தாரு. வூட்டுக்காரருக்கு தான் லாபம் வந்துச்சு. வூட்டுக்கார மகக்கு தான் லாபம் வந்துச்சு. எனக்கு என்ன வந்துச்சு? அப்படின்ற மாரி அப்படியா? அங்கேயும் ஆப்பு தான் வச்சாரு. ஓகே. ஆனா நம்மளுக்கு தான் குரு நல்லவர் கிடையாதே. நான் தான் சொல்ட்டேனே ஆல்ரெடி. நம்பலாம் வந்து மிஸ்டர் சுக்ரன் அணி. அதனால வந்து அப்ப குரு வக்ரமா இருக்கிறது ரைட்டா? தப்பா? பெட்டர் தானே. கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம். அவ்வளோதான் ராஜயோகம் தான் வரப்போகுது. யாருக்கு? துலா ராசிக்காரர்களுக்கு. இந்த தடவ துலா ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கு அமோகமா இருக்கு. ஆண்களுக்கு இல்லையான்லாம் கேட்கக்கூடாது. இந்த தடவ பெண்களுக்கு அமோகமா இருக்கு. துலா ராசிக்கார பெண்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நிம்மதியா இருக்க போறீங்க. ஒரு மாரி எல்லாமே இருக்குங்க. ஆனா ஏதோ இல்ல. எங்கேயோ ஒரு என்னன்னே தெரியல. எத பண்ணி சரி பண்றதுன்னே புரியல. இ இ என்னால இல்ல. சுத்தி இருக்கிறனால நான் கொஞ்சம் ஒரு மாரி தடுமாறுறேன்ற அந்த அமைப்பெல்லாம் மாறப்போது. துலா ராசிக்கார பெண்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த தடவ. நெறைய பேரு நீங்க சொல்ற பேச்சு வீட்ல எடுபடும். இதுவரைக்கும் என்ன மதிக்க மாட்றாங்க, என்ன செய்ய மாட்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறப்போகுது. நெறைய காதல் இனிக்க போகிறது. நெறைய இந்த தடவ அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. நெறைய டிராவல் பண்ண போறீங்க. துலா ராசிக்கார பெண்கள் இந்த தடவ வந்து கொஞ்சம் வீட கவனிக்க முடியலையேன்ற மாரி இருந்த அமைப்பெல்லாம் மாறி வீட்டோட இருக்கிறதுக்கான அமைப்பு, பிள்ளைகள பார்க்கறதுக்கான அமைப்பு, உங்களுடைய கணவரிடம் மனம் விட்டு பேசுவதற்கான அமைப்பு, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இப்படியே ஒரு மாரி ரிலீஸ் பண்ணணும். எனக்கு முடியலன்ற மாரி எங்கேயாவது நீங்க உடனே ஃபாரினுக்கு போணும், வெளி ஓடணும். சும்மா கைப்பிடிச்சு பார்க்கு போய் நடந்து போயிட்டு வரதுன்ற மாரி கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த தடவ. பெருசாலாம் நெகட்டிவா சொல்ற மாரி இல்ல. உங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் மேலோங்க போகிறது. குழந்தைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்கப் போகிறது. குழந்தைகள பார்த்து சில விஷயத்துல பூரிக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தடவ துலா ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த டிசம்பர் மாசம் முதல் 15 நாட்கள் அவரு ராசிநாதனும் அவரோட 2ஆம் வீட்ல இருக்காரு.
அப்படிதான் நம்ம பலன் எடுக்கணும். திரும்ப ராசிநாதன் அவருடைய 3ஆம் வீட்ல இருக்காருன்னா, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலித்தமாக போகுது. நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ, அது வாட் எவர் இட் இஸ் உங்களுடையது இல்லையா? நீங்க எத வேணா பண்ணலாம். அவங்கவங்களுக்குன்னு ஒரு முயற்சி இருக்கும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு இருக்கும். இல்ல வந்து போட்டித் தேர்வுல வெற்றி பெறணும்னு இருக்கும். இல்ல ஒரு வீடு வாங்கணும்னு இருக்கும். இல்ல ஒரு கார் வாங்கணும்னு இருக்கும். அட்லீஸ்ட் 4 பேர்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னு இருக்கும். என்ன மாரி ஆட்களா இருந்தா. அதனால என்ன முயற்சியா இருந்தாலும் இந்த தடவ அத ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. 3ஆம் இடத்துல உட்காந்து இத்தன கிரகங்கள் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது வாவ்! பிளெஸ்டு எனக்கு தெரிஞ்சு. சூப்பரா இருக்க போகுது. நீங்க பண்ற ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு ரூபத்துல அதாவது ஒவ்வொன்ல முயற்சி பண்ணுவீங்க. இந்த தடவ எப்படின்னா ஒரு பேக்கேஜ் மாரி குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. வீடு நல்லா இருக்கணும்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. அ அக்கா, தங்கச்சிலாம் நல்லா இருக்கணும்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு ஒரு பேக்கேஜா இந்த தடவ வந்து ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. அது உங்களோட வரக்கூடிய வருஷத்த வந்து எப்படி கொண்டாடணும், இல்ல எப்படி வந்து நகர்த்தணும் என்பதற்கான ஒரு பிளானிங்கா இருக்கும். ஸோ இந்த தடவ பயங்கரமா பிளான் பண்ணுவீங்க. ஏன்னா 3ஆம் இடம்னாலே திட்டமிடல் தான். நெறைய டிராவல், ஷேர் டிராவல். அதுவும் தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வர்றது. நெறையா சாய்பாபா கண்ல பட போறாரோ? பட்டா சொல்லுங்க. இந்த தடவ நெறைய துலா ராசிக்காரர்களுக்கு சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. நெறைய சாய்பாபா கோவிலுக்கு போறது, சாய்பாபா ஓட சரிதம் படிக்கிறது, சாய்பாபாவோட ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இந்த தடவ வரப்போது. நெறைய ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்க போது. ஸோ துலா ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும், அ அப்பாட்ட மட்டும் தேவையில்லாத பிரச்சனைய வச்சுக்காதீங்க. நீங்க செய்யாத தப்புக்கு நீங்க திட்டு வாங்குவீங்க. அது அப்பாவா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, சூரிய காரகத்துவத்த புள்ளையா இருந்தாலும் சரி. ஒரு 40 வயசு, 50 வயசு அம்மாட்ட வந்து புள்ள சொல்லும், "உனக்கெல்லாம் தெரியுமா?" அப்படின்னு. "ஆமாப்பா தெரியாதுப்பான்ட்டு" போயிடுங்க. அதுக்கு ஆர்க்யூ பண்ணாதீங்க. வீட்ல சண்டை வரும். ஸோ, அதனால இந்த தடவ மூத்த பிள்ளை, இளைய புள்ளை யாரா இருந்தாலும் புள்ளைங்க கிட்ட, உங்க புருஷன்கிட்ட, உங்க அப்பா கிட்ட பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கவனமா இருங்க. ஆண்களா இருக்கிற பட்சத்தில நீங்க வேலை பார்க்குற இடத்துல கவனமா இருங்க. இல்ல நீங்க தான் முதலாளியாவே இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய வேலையில ஒரு கவனம் வச்சுக்கோங்க கண்ணு. நீங்க யார்ட்டயாவது சப்ளை வாங்குவீங்கல்ல, அதுல கவனமா இருங்க. அதே மாரி இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை, இந்த தடவ துலா ராசிக்காரர்களுக்கு நான் முக்கியமா பார்க்குறது அதுதான். அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. கரெக்ட்டா வந்து கணக்கு அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் வச்சுக்கோங்க. ஏன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புதன் வந்து அதெல்லாம் தான் இண்டிகேட் பண்ணுவாரு. அவர் வந்து செவ்வாய் வீட்ல இருக்கும்போது நெறைய அதுக்கான விஷயத்த தூண்டுவார். ஸோ 2ஆம் இடத்துல உட்காந்து கணக்கு வழக்கு பார்க்கறது, அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்க்கறது, கவர்ன்மெண்ட் ரிலேட்டடா சில விஷயங்கள வந்து உங்களுக்குன்னு கேள்வி கேட்கறது, இதெல்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நடக்கலாம். இது வந்து உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தா, அது நெறைய கொஞ்சம் பிரச்சனை குடுக்கும். இல்லாட்டி லைட்டா அப்படி நடக்கும். ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேற வழியே இல்ல. ஹெல்மெட் நீங்க போட்டிருக்கீங்க, பக்கத்துல இருக்கவங்க போடலன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரூ. 100 ஃபைன் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால இந்த தடவ கொஞ்சம் அரசாங்கத்திற்கு, வேலை பார்க்குற இடத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய நேரமா இருக்கு. அதுல மட்டும் கவனமா இருந்துக்கங்க. இல்லங்க எல்லாமே என்கிட்ட பக்காவா இருக்கு. நான் ஒண்ணும் இல்ல கரெக்ட், பெர்ஃபெக்ட் அப்டின்னா நெறைய கோவிலுக்கு போவீங்க. நெறைய கோவில் வழிபாடு எஸ்பெஷலி பெருமாள் கோவிலுக்கு போவீங்க. நெறைய இந்த தடவ பெருமாள் கோவிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு நெறைய இருக்கு. பள்ளிகொண்ட பெருமாள பார்க்கறது, நின்ற கோலம், அமர்ந்த கோலம், படுத்த கோலம் எல்லா கோலத்திலும் இந்த தடவ பெருமாள பார்க்கறது, பெருமாள் கோயிலோட ஒரு கனெக்ட் ஆகுறது. நெறைய பெருமாளுடைய எனர்ஜிய ரிசீவ் பண்றதுன்ற மாரி இந்த தடவ துலா ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. பெருமாள் வந்தா மகாலட்சுமி வராம இருப்பாளா? கூட ஓடி வந்துருவா. அப்ப இந்த தடவ பொருளாதாரத்துல பிரச்சனை இல்லங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவ 1 மாசம் நிம்மதியா இருக்கலாம். பெருசாலாம் செலவு வரப்போறது இல்ல. அடுத்தவங்க தான் செலவு பண்ண போறாங்க நம்மளுக்காண்டி. அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நாளா ஒரு மாரி இருந்த வீடு ஒரு மாரி இருக்கேன்ற அமைப்பெல்லாம் மாறி வீட சரி பண்ணுவீங்க. இங்க இருக்க சோஃபாவ அங்க நகர்த்துவீங்க, அங்க இருக்க சோஃபாவ இங்க நகர்த்துவீங்க. திடீர்னு அலமாரிலருந்து துணிலாம் எடுத்து வச்சு மடிச்சு வைப்பீங்க. இந்த மாரி கிளீனிங் ஒர்க், கிளென்சிங் ஒர்க் நடக்க போது. மனசுலயும் நடக்க போது, வீட்லயும் நடக்க போது. ஓகே. ஸோ அப்ப ஏதோ ஒண்ணு நீங்க போது. அதன் மூலமாக புது விஷயம் பிறக்க போது. ஸோ துலா ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த தடவ. நீங்க சரியா முறையா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நல்லவையெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. நெறைய ஹெல்ப் பண்ணுன்ற கண் மைண்ட் வரும் உள்ள. சனி வந்து இந்த 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கும்போது நெறைய உதவணுன்ற எண்ணம் வரும். நெறைய உதவி பண்ணுவீங்க. ஆனா, பண்ற உதவி பாத்திரம் அறிந்து தான் போடணும் இல்லையா? அதுல மட்டும் கவனமா இருந்துக்கங்க. இந்த உதவின்றதெல்லாம் வந்து வயசுக்கு ஏத்த மாரி. இந்த 13, 14 வயசு உதவியெல்லாம் வேற மாரி உதவியா இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால டீனேஜ்ல இருக்கக்கூடிய என் மனசுக்கு புடிச்ச செல்லக்குட்டிங்களா, தயவு செஞ்சு நோ, நோ இந்த தூது போடுறது, இந்த தேவையில்லாம இந்த லெட்டர் குடுக்குறது வேண்டாம். அந்த உதவி தான் இந்த தடவ பண்ணி அம்மா, அப்பாட்ட அடி வாங்குவீங்க. அதுவும் எஸ்பெஷலி உங்க அப்பாட்ட அடி வாங்குவீங்க. கவனமா இருந்துக்கங்க. இல்ல டீச்சர்ஸ்ட்ட அடி வாங்குவீங்க. இதெல்லாம் வந்து இந்த தடவ நடந்தே தீரும். அதனால வந்து யாருக்காவது தூது போறது, இல்ல யாருக்காவது கைட் பண்றது, இதெல்லாம் பால்ய பருவத்தில் இருக்கக்கூடிய துலா ராசி பிள்ளைங்க நோ, நோ, நோ இன்ட்டு போட்டு வச்சுக்கங்க. அப்படி ஒருவேளை நீங்க பார்க்கலையா, துலா ராசி பிள்ளைகள வீட்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தயவு செஞ்சு ஃபோன ஒரு தடவைக்கு 2 தடவ செக் பண்ணி பாருங்க. பிள்ளைங்களுடைய நடத்தையில் ஒரு கண்ணு வைக்க வேண்டிய கவனத்துல இருக்கீங்க. கட்டாயத்துல இருக்கீங்க. அவ்வளோதான். இந்த மாசம் அத மட்டும் பார்த்துக்கங்க. ஓகே. நீங்க 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால், இந்த தடவ
எல்லாமே நல்லதா நடக்க போகுது. புதிய தொழில், புதிய வெற்றி வாய்ப்பே உங்கள தேடி வரப்போகுது. நெறைய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு. இதுவரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இனிமே ஒரு தொழில் தொடங்கலாமான்னு யோசிப்பீங்க. ஒரு விஷயத்துக்கு பார்ட்னரா போலாமான்னு யோசிப்பீங்க. அது பண்ணலாமா வேணாமான்ற டைலமாலயே இந்த 1 மாசம் போகும். வெயிட் பண்ணுங்க. எதா இருந்தாலும் பிப்ரவரிக்கு மேல பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ரொம்ப அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மென்ட் வேண்டாம். ஓகே. 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு இளமை திரும்புதே அப்படின்னு இருக்க போகுது. நல்ல ரொமான்ஸா இருக்க போகுது. ரொமான்டிக் அதிகரிக்க போகுது. கொஞ்சம் நீங்க என்னதான் நல்லது சொன்னாலும் வீட்ல இருக்கவங்க கேட்க போறதில்ல. அதனால அமைதியா நீங்க இருந்துருங்க. அதுதான் பெட்டர். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டா சொல்லணும் தான் விதி இந்த மாரி ஒரு ஆள் நம்மள்ட்ட விட்டுருக்கு. அதனால நீங்க கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு பெட்டர். சொல்லி தேவையில்லாம சண்டையில வம்பு வழக்கம் சிக்காதீங்க. அது எஸ்பெஷலி துளாராசி பெண்களே அமைதியா இருந்துக்கங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அதனால வந்துட்டு உனக்கு தான்ப்பா எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா வீட்ல பிரச்சனை வராது. இல்லாட்டி வந்து திரும்ப எகைன் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். சரியா? வரக்கூடிய வருஷத்தையாவது நம்ம நல்லா சந்தோஷமா வச்சுப்போம். அதனால பார்த்துக்கங்க. துலா ராசிக்காரக பெண்களாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கு உங்கள் மூலமாக ஆதாயம். ஆண்களாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு, புதிய இடத்துல இன்டர்வியூக்கு போறது, புதிய விஷயங்கள் பண்றதில் வேலைய விட்டுட்டு வீட்ல வந்து உட்காந்துக்கிறது, ஏதோ ஒரு வேலை இடத்துல ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் அவங்களுடைய சுயஜாதகம் பொறுத்து நடக்க காத்திருக்கிறது. ஓகே. பல்லு வலி மட்டும் வரும். பல்லு மட்டும் பார்த்துக்கணும். மத்த எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஏன்னா செவ்வாய் உட்கார்ந்திருக்கும்போது கொஞ்சம் பல்ல இண்டிகேட் பண்ணுவாரு. ராசிநாதனோட செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் முதுகு, எலும்பு, கால் முட்டி வலி, திடீர்னு எட்டி பார்க்கறது. இது 3ம் தான் எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஒரு மாரி இருக்கிறது. 60 வயசு தாண்டவங்களுக்கு எலும்பு தேய்மானம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. சில பேருக்கு உங்க சுயஜாதகம் எப்படி இருந்தது, ஒரு வாரி தசை நடக்குதுன்னா, முட்டி ரீப்ளேஸ்மென்ட்டுக்கான ஆப்பரேஷன டாக்டர் சஜெஸ்ட் பண்ணுவாரு. 1க்கு 2 தடவ வேற டாக்டர் கிட்ட கேட்டுட்டு வந்து அதுக்கான முடிவை மேற்கொள்ளுங்கள். ஸோ பிப்ரவரி வரைக்கும் எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். பிப்ரவரிக்கு அப்புறம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ துலா ராசிக்காரர்கள் இந்த தடவ பெருசா கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சாய்பாபா வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். நெறையா இந்த தடவ அன்னதானம் போடணுவீங்க. இல்ல அன்னதானத்துல போய் கலந்துப்பீங்க. இல்ல அன்னதானம் நீங்க வாங்கிப்பீங்க. இல்ல நீங்க உங்க கையால ஒரு 4 பேருக்கு குடுப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள்லாம் 100 விழுக்காடு இருக்கு. நெறைய பேருக்கு கோவில் பிரசாதங்கள் கையில வந்து கிடக்கும். எஸ்பெஷலி முருகனுடைய பிரசாதம் கையில கிடக்கும். நான் இருக்கேன். நீ ஏன் கவலைப்படுற? "ஓ! கிளம்பு" அப்படின்ற மாரி முருகனுடைய சில விஷயங்கள் வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ரொம்ப நல்லா இருக்கு துலா ராசிக்காரர்களுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 6ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தியாகி உங்களுடைய வேலையில வந்து ஒரு மாற்றத்தை குடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நல்லவைகள் எல்லாம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. நியூ இயர் உங்களுக்கான நியூ இயர் தான். சூப்பரா இருக்கு துலா ராசிக்காரர்களுக்கு.